Hebron Ministries. போன வாரம் என்ன செய்தி கொடுத்தேன்? பலிபீடத்தின் பங்குதாரர்கள், ஆரோனின் குமாரர், கோகாத்தின் குமாரர், கெர்ஷோனின் குமாரர், மெராரியின் குமாரர். போன வாரங்களில் நம்ம பார்த்தது போல ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? தனக்கென்று, தன்னுடைய ஊழியத்திற்கென்று, தன்னுடைய திட்டத்திற்கென்று, தன்னுடைய தரிசனத்துக்கென்று ஆண்டவர் என்ன பண்ணுறார்? தேர்ந்தெடுக்கிறார். அருமையான ஆரோன் குடும்பத்தை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆரோன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்? 4 பேர். யார் யார் அவங்க? நாதாப், அரிபியு, எலியேசர், இதமார். இதமார் நாதாப்பதி மறித்து போயிடுறான். எலியேசர், இதமாரும் அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. இவனுடைய ஆரோனுடைய ஒய்ஃப் பேர் என்ன? வெரி குட், எலிசபாத். ஆரோனுடைய ஒய்ஃப் பேர் எலிசபாத். ஆரோனுடைய அப்பா அம்மா பேர் என்ன? அம்ராம். ரெண்டாவது பார்த்தோம் கோகாத் புத்திரர்கள். கோகாத் புத்திரர்கள் இல்லையா, கோகாத்தியர் அப்படி பார்த்தோம். அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் ஒரு பிள்ளை ஹெப்ரோன்னு பார்த்தோம். போன வாரங்களில் பார்த்தோம்னா அதில் ஒரு பிள்ளை யார்? ஹெப்ரோனைட்னு பார்த்தோம். ஆண்டவர் தேவன் காலேபுக்கு அந்த ஹெப்ரோனை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் இன்றைக்கி பார்க்க போகிற காரியம் சன்ஸ் ஆஃப் கர்ஷோன் என்ற ஒரு அருமையான குடும்பத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளை தருகிறார். ஆண்டவர் 430 வருஷங்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில் என்னவா இருந்தாங்க? ஸ்லேவ்ஸாக, அடிமையாக இருந்தாங்க. அவங்கள கர்த்தர் என்ன பண்ணார்? 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்துகிறார். அப்போ ஆண்டவர் யோசிக்கிறாரு, இவர்கள் அப்படியே வழிநடத்தினா அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, அவங்கள டிசிப்ளின் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மொபைல் சர்ச்சை உருவாக்குவோம். அதான் ஆசரிப்பு கூடாரம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. மொபைல் கோச்சு எல்லாம் இருக்குது பாருங்கள். அதுபோல் மொபைல் சர்ச்சை ஒன்று உருவாக்குவோம். சரி, இல்லைன்னா இப்போது 22,300 பேரை ஆண்டவர் பெயர்களை குறிப்பிட்டு யார் யாரெல்லாம் இந்த வேலை செய்தார்கள் என்று எழுதுகிறார். இப்போது பைபிள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் புத்தகம் பார்த்தீங்களா? நீங்கள் செஞ்ச ஊழியத்தை, நீங்கள் செய்த காரியங்களை தேவன் ஒரு நாளும் மறப்பதில்லை. போன வாரம் பார்த்தா இந்த ப்ரேயர் டிபார்ட்மெண்ட் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம மூப்பர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாக இருக்காது, அவருக்கெல்லாம் நாங்கள்லாம் ஜெபிக்க போகிறோன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்றைக்கு அந்த மூப்பர் வந்திருந்தார், அவர் சொன்னார், எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர், எல்லோரும் எனக்காக ஜெபிச்சாங்க, நீங்களும் ஜெபிச்சிங்க, ஆண்டவர் தேவன் என்னோட கூட இருக்கிறார், நான் ஒரு நாள் சபை விட்டு போக மாட்டேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. அவரால் ஏறி வர முடியல, ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துட்டார். அப்புறம் நான் கீழே இறங்கி போயிடாதீங்க இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஒய்ஃபுக்கிட்ட போயிட்டு அந்த ரோட்லேயே அந்த ஆட்டோவில் உட்கார வச்சு ஜெபிச்சேன். அவர் கண்ணு கலங்கி ஆண்டவர் சும்மா, இல்லை பாஸ்டர் நான் எங்கேயுமே போக மாட்டேன் பாஸ்டர் அப்படி சொல்ல. ஆக கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறார்? உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை தேவன் என் மூலமாய் நிறைவேற்றுகிறார். ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். ஒரு மூப்பர் எத்தனை வருஷமாக சர்ச்சில் இருக்கார். அந்த மூப்பருக்கு ஒரு ஆளுங்க போய் ஜெபிக்கும் பொழுது, அவர் வியாதிப்பட்ட படுக்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் குடும்பங்களை நிறைவாய் வர பண்ணுவார். நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஒரு நாளும் தேவன் மறக்கவே மாட்டார். வாசிங்க 25-26 வாசிங்க. அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்கு திரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும், என்னென்னலாம் அந்த சர்ச்சில் இருக்குதோ, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறோ என்னென்ன திரைகள் எல்லாமே அது இது கிடையாது, செவரு கிடையாது. செவரு ஏன்னா மொபைல் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. அதனால் காம்பவுண்ட் வால் கூட கட்ட முடியாது. எல்லாம் துணியில் தான். அத்தனையும் என்ன பண்ணணும்? கரெக்டாக மடித்து வைக்கணும். எல்லாத்தையும் அழகாக மடித்து வைக்கணும். அழகாக அதில் என்ன பண்ணணும்? அது பெட்டிக்குள்ளே வைக்கணும், மூடி வைக்கணும். எது எந்த திரும்ப மறுபடியும் அங்கே போயிட்டு மறுபடியும் அதே செய்யணும். பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டாக ஏற்றுறோம். ஒரு வண்டியில் ஏற்றி வண்டி கொடுக்குறாங்க. அந்த வண்டியில் ஏற்றி பாருங்கள், அந்த பிரகாரம் அந்த இது தொட்டிகள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் கெர்சிம் புத்திரர்கள் செய்கிறாங்க. அது எல்லாவற்றையும் அவர் பாருங்கள், அதில் போஸ்ட்டு கீஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எழுதியிருக்கிறார் ஆண்டவன். பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும், பிரகாரத்துடைய தொங்கு திரைகள் தண்டையிலும்
மேலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்கு திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலைக்கடுத்த கருவிகள் சுத்தி உளி அது இது வெட்டு கத்தி எல்லாத்தையும் எடுத்து, ஏன்னா வனாந்தரத்தில் போகிறாங்க, முள்ளு செடிங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வெட்டணும், பிறகு அது கல்லெல்லாம் பொறுக்கி போடணும், இவ்வளோ காரியங்கள், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஐயோ பைபிள் மறந்து வச்சிட்டேன்னு சொல்லுவாங்க சர்ச்சுக்கு வந்தவொடனே. அது மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அது பண்ணாங்க, பேங்க்கு போவாங்க, பாஸ்புக்கு மறந்து வச்சிட்டேன், பின்ன எதுக்கு வந்தேன், எக்ஸாம் எழுத போகிறேன் பேனாவை மறந்து வச்சுட்டு மாதிரி என்ன பண்ண வேண்டாம், போகும்போது எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு பாக்ஸில் எடுத்து பார்க்கணும். அது வந்துட்டு இது வந்துட்டேன் சொல்லக்கூடாது. சரி, வேண்டிய யாவையும் சுமந்து அவைகளுக்கு செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள், அவருக்கு வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள். அதுதான் ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை அவர்கள் சுமக்கிறார்கள், அந்த வேலைகளை செய்கிறார்கள். அதுபோல் சபைக்கு வருவர்கள் என்ன பண்ண வேண்டும், கர்த்தருடைய திட்டங்களை என்ன பண்ண வேண்டும், தன்னுடைய தரிசனமாக தாம் வீட்டில் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறீங்களோ அந்த வேலைகள்லாம் சபைக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும், துடைக்க வேண்டும், எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, கற்றுத்தருகிறார். நம்பர்ஸ் சாப்டர் 7:1 வாசிங்க, 1-2 வாசிங்க. 7:1 மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதின் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதின் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு இடத்துலயும் போக போக அந்த இடத்துல என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், பரிசுத்தப்படுத்துகிறான். அதனால தான் கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு மாதத்துக்கு வரலாம், கிறிஸ்மஸுக்கு வரலாம், நியூ இயருக்கு வரலாம், பிறகு ஈஸ்டருக்கு வரலாம், கதை கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாரு, அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு வரலனா அந்த நாள் அந்த வாரம் முழுதும் நீ பரிசுத்தப்படுத்தப்படாமல் போய் விடுகிறாய். பிசாசு உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் வந்து உன் வாழ்க்கையை முழுதுமே அழித்து விடுவான். நீ என்ன கதறி அழுதாலும் ஆசீர்வாதத்தை உன்னால் சுதந்திரிக்கவே முடியாது. பார்த்தீங்களா, போன வாரங்களில் என்ன கொடுமை, ஒரு பொண்ணை பற்றி அழகாக பயங்கரமாக வருது பார்த்துங்க, என்ன பயங்கரமாக யோசிப்பெல்லாம் நடக்கிறதெல்லாம் கொடுமையாக இருக்குது பாருங்கள். 500 சவரன் நகை அவனுக்கு பத்தலை, 300 சவரன் நகை பத்தலை, அந்த பொண்ணை அந்த பொண்ணு பயங்கரமாக ஆடியோ போட்டு அழறா. கொஞ்சம் தான் நான் கேட்டேன், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. இன்னொரு ஆளை பார்த்தா அவன் செக்யூரிட்டியை போட்டு அடித்து அவனை சாவடித்து, அவனை போலீஸ்காரங்களை சாவடித்து பதமான கடுமையான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில். அந்த மிருகத்தன்மை வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, மிருகத்தன்மை வந்துட்டு ஒரு உயிருக்கு வேல்யூவே இல்லாமல் போய் விடுகிறது. ஆனால் ஆண்டோடைய அன்பு அவன் பெற்றுக்கொண்டானா இந்த காரியங்கள் அவன் செய்ய முடியாது. இதுக்கு தான் இயேசு வேணும், இதுக்கு தான் இயேசு வேணும். நம்முடைய இயேசு நம்ம உள்ளத்தில் இருந்தால் நமக்கு அப்படி ஒரு முரட்டுத்தனம், அந்த வெறி நமக்கு ஒரு நாளும் வெறியும் களியாட்டங்கள் நமக்கு வரவே வராதுன்னு கர்த்தர் சொல்கிறார் பார்த்தீங்களா. அதனால் ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் ஆண்டோட சமூகத்தில் கீழ்ப்படுத்த கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ கனவுகளோடு கூட அத்தனை கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்பா கதறி அப்பா நீங்கள் வாங்கி கொடுத்த கொலுசுப்பா இங்கே உள்ளே வச்சுருக்கோம்ப்பா சொல்கிறான். பரிதாபமாக இருக்குது இல்லைம்மா, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் என்னை விட 10 தடவை கேட்டிருப்பீங்க, நான் இதை பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு டைம் தான் கேட்ட உடனே பைத்தியம் முடிச்சு போய் நான் சாட்டர்டே தான் வந்து இந்த காரியெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன், என்னடா நடக்குதுன்னு. ஏன்னா நான் கூட கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், பார்க்க முடியல. நியூஸ் சேனல் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் எனக்கு டைம் இல்லை. அதனால் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பர்டிகுலராக பெண் பிள்ளைகள், இன்றைக்கி எல்லா பெண் பிள்ளைகிட்டையும் சொன்னேன், நீ கேர்ஃபுல்லாக இருங்க, யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க. நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய காரியம் நடந்து தெரியுமா உங்களுக்கு, வேதனைக்குரிய 8 வயசு பொண்ணை வந்து விளையாடிட்டு இருந்த பொண்ணை பிடிச்சி தூக்கிட்டு போய் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம சர்ச்சு பொண்ணு, உங்களை எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது. அதை அவர்கள் பாலியல் பலாத்காரம் சொல்கிறாங்க. இருதையெல்லாம் உடையதுங்க. தாத்தா அழறாரு, அப்பா அழறாரு. போன வாரம் முழுது எனக்கு பயங்கர மன உடைச்சல். விளையாடிட்டு இருந்த பொண்ணு, வீட்டுக்கு முன்னாடி விளையாடுந்த பொண்ணு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. மயக்க ஊசி கொடுத்து எல்லாம் இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சர்ச்சிலே நடக்குது. ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். யார் அனுப்புகிறான், அவன் கூட அனுப்புறது, இவன் கூட அனுப்புறது, மோட்டார் சைக்கிள் அனுப்புறது, அருவருப்பு தேவையில்லை. உங்கள் பொண்ணை நீங்கள் பத்திரமா வச்சுங்க. 8 வயசு பொண்ணுங்க,
8 வயசு பொண்ணுக்கு இவ்வளோ கொடுமை நடந்திருக்குது. குழந்தைங்க அப்படி எப்படி தான் அந்த மிருகத்தன்மை உனக்கு வருமோ தெரியல. இதெல்லாம் நம்ம ஜபத்தில் தான் முறியடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ அப்பா வந்து அழுகுறாரு, நான் சர்ச்சுக்கு வர்றதில்லை. அன்றைக்கி வந்து அழறாரு. நான் சொன்னேன், உன்னை எவ்வளோ டைம் சொன்னேன், வான் பண்ணேன். பிசாசு தூக்கிட்டு போயிருக்குமா, அந்த பிசாசு ஆவி தானே வந்து எடுத்துகிட்டு போகுது. ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கஷ்டப்பட்டு பாதுகாத்துருப்பாரே அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட. இப்போது அவளை ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கடைசி நாட்களில் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். ஆசாரிப்பு கூடாரத்தை பரிசுத்தப்படுத்துகிறான். ஒவ்வொரு முறையும் அவன் பரிசுத்தப்படுத்துகிறான். ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பரிசுத்தம் படுத்தி ஆஸ்வதிக்கிறார். சண்டேனா என்ன? ரிசரக்ஷன் டே. சண்டேனா என்ன? ரிசரக்ஷன் டே. ரிசரக்ஷன் பவரை கர்த்தர் கொடுப்பார். செத்த சரீரம் உயிரோடு கூட எழுப்பார். உன்னுடைய செத்து போன வேலை ஸ்தலங்களை உயிரோடு கூட ஒரு உயிர் மீட்சை கொடுப்பார். உன் பிஸ்னஸில் ஒரு உயிர் மீட்சை கர்த்தர் கொடுப்பார். உன் குடும்பத்தில் ஒரு உயிர் மீட்சை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ரிசரக்ஷன் பவர் அன்றைக்கு கிரியேட் பண்ணப்படும். வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உன்னை தாழ்த்தும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். உன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். அதனால தான் வசனம் சொல்லுது, அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். இவன் வாசஸ்தலத்தில் படிமூட்டங்கள் என்னங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அங்கே இருக்க கருவிங்க, அதுக்கு தொங்கு திரைகள், இவற்றையெல்லாம் அபிஷேகம் பண்ணுறான். செத்து போன காரியங்கள் நினைக்கிறோம், அவன் உயிருள்ளதாக பார்க்குறான். இதெல்லாம் அவன் ஊழியர் செய்ய போதேன்னு பார்க்குறான். அங்கே இருக்க கருவிகள், சுத்திகள், வாட்சிகள் எல்லாத்தையும் அவன் பரிசுத்தப்படுத்துகிறான். வெறும் அந்த ஆட்களை மாத்திரமில்லை, பொருட்களை பரிசுத்தப்படுத்துகிறான். அவன் விடுறான், இது நல்லா இருக்கணும், தொலைஞ்சு போயிடக்கூடாது, கரெக்டாக வரும். நாங்கள் போய் திடீர்னு ஒன்று இல்லைன்னா போச்சு மறந்துட்டு வந்து சொன்னால் அவங்க தாண்டி போயிடுறாங்க. ஏதாவது ஒன்று மறந்துட்டு ஒரு தொங்கு தெரிய அது மேலே மூட வேண்டிய மூட எடுத்துன்னு வரணும்னா எங்கே போய் மறுபடியும் செய்வான். அதனால் எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. அவன் கவனிக்கிறான். மோசே வந்து அதை பரிசுத்தப்படுத்துகிறான். அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை மிக மிக முக்கியமான நாள். கர்த்தர் உங்களுக்கென்றே அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லேட்டாக வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணக்கூடாது. 2 காரியம் மிக மிக முக்கியமானது. நான் ஆண்டவர்கிட்ட அதை கற்றுக்கொண்டேன். இந்த நாள் வரையிலையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு 2 விஷயத்துக்கு ஹல்லேலூயா. 2வது வசனத்தை மாற்றி வாசிப்போம். 2வது வசனம் பாருங்க. தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவர் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களும் ஆகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். அந்த பிரபுக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த ஆசாரி போட வேலைக்கு பணங்கள் தேவை, செயல்படுத்த வேண்டும், எடுத்துட்டு போகணும், அந்த மாட்டுக்கு இது போடணும், அவங்க வண்டிகளை தயார் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது நிறையா. அந்த வண்டிகளை பிரபுக்களை வந்து வண்டிகளை கொடுக்குறாங்க, மாடுகளை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவற்றை எல்லாம் வந்து அது வண்டியில் அதுக்கு வேண்டிய செலவுகளுக்காக அந்த காணிக்கை கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆசரிப்பு கூட வேலைகளுக்கு தேவன் காணிக்கைகளை கொடுக்க. ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார். ஆண்டவருடைய திட்டங்கள், தயவுகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டை கொஞ்சம் பார்ப்போமா? லூக்கான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 67 வாசி. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசி. யாருடைய தகப்பனாகிய? ஜான் த பேப்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் வந்துட்டார். பரவாயில்ல, ஜான்னு வந்துச்சு, அதே பெரிய காரியம். பேப்டிஸ்ட் வந்து கரெக்டு தான். பேப்டிஸ்ட் அவனுடைய தகப்பனார் வந்து ஆவியில் நிரம்பி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். 400 வருஷம் கடவுள் பேசலைங்க. மல்கியா சாப்டருக்கு அப்புறம் 400 வருஷம் கடவுள் பேசலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஆண்டவர் ஆவியானவர் இந்த சகரியாவை நிரப்புறாரு. பேச ஆரம்பிக்கும் என்ன சொல்கிறாரு பாருங்க. தகப்பனார் இஸ்ரவேலின் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு. நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண எந்த பிதா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. எங்கே போயிடுறான்? 2000 வருஷம் முன்னாடி போயிடுறான். இப்போ இவங்க வந்து 2000, அதுக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்கிறான். என்னுடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது அதுபோல் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ நிச்சயமாக இதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி அது வாக்குத்தத்தம் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு விட்டுல, he made a covenant agreement, சேல் டீட் போடுறாரு. என்ன சொல்றாரு? உனக்குள் எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் சொல்றாரு. அதை நினைச்சாரு சொல்றான். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. உங்கள் சத்துருக்களின் கைகளில். இப்போ ஆண்டவர் என்ன பண்ண? ஆபிரகாமுக்கு 318 பேரை வச்சுட்டு
வீட்டில் இருக்கிற சர்வெண்ட் வச்சு 5 ராஜாக்களை அவன் முறையடிக்கின்றான். நடக்குமா? ஆண்டவர் உங்களோட கூட எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சத்துருக்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டவரோட நீங்கள் கூட இருந்த நான் என்ன பண்ணுவோம்? வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் நினைத்தருள்வார், சத்துருக்களை விடுதலை ஆக்குவார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் எப்படி வாழணுமா? பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்யும்படி ஊழியம் செய்யணும். அது எப்படி செய்யணுமா? பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவேன் என்றும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் இப்பதான் ஸ்டோரியை சொல்றான். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தான் சொன்னபடியே நமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். அவர்தான் இயேசு. அப்படியே கரங்களை தட்டி நன்றிக்கிறேன். ஹல்லேலூயா.